பண்ணதிருப்பாவை பல்பதியும் இனிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடரொடியை தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வியங்கழவர்க்கு என்னை விதியன்மை மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு. பேரன்மிக்க ஆஸ்திக அன்பர்களே, இன்றைய நாள் பாசனம் 25வது பாசனம். ஒருத்திய மகனாய் பிறந்து ஒருத்திய மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்திய மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்த பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரததியாகில் திருத்தக்க செல்வம் சேவகம் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்த மகிழ்ந்தேரோ நம்பாவாய். கண்ணனுக்கு பல்லாண்டு பாடிய பாவையரை நோக்கி பறைகொள்ள வந்தோம் என்று கூறி பல்லாண்டு பாடினீர்கள், இது என்ன முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதே என எம்பெருமான் கேட்க, கண்ணா, நாங்கள் இற்றை பறை கொண்டு வந்தது ஒப்புக்காக, உண்மையில் உன்னையே கேட்டு பெறவே வந்தோம் என கூறி அவனுடைய குண அதிசயங்களையெல்லாம் வெளிப்படுத்துகின்றார் இப்பாசுரத்திலே. ஒருத்திய மகனாய் பிறந்து அளந்திட்ட தூணை அவன் தொட்டு ஆங்கோர் வளர்ந்திட்ட சீயமாய் கம்பத்திலிருந்து அவதரித்தான் நரசிம்மனாக எம்பெருமான். நாராயணாவோ நாகனையாய் என் ஆர்டரை நீக்காய் என ஓலமிட்டு பரமபத்திலிருந்து ஒருவனாய் ஒப்பற்றவனாய் ஓடும் புள்ளேறி நாடி வந்தான். ஆனால் இங்கே ஒருத்திய மகனாய் பிறக்கிறான் என போற்றுகின்றனர் சிறுமியர். தேவகியின் மகனாக அவதரிக்கிறான். அவன் பிறந்தான் என நினைக்கையில் நம் பிறவித்தலை அறிகிறது. நம் பிறவி நம்மை அவனிடமிருந்து பிரித்து விலக்குகிறது. அவன் பிறவி நம்மை அவனுடன் சேர்க்கிறது. நாம் நம் இச்சையால் பிறந்தோமல்லோம். நம் பிறப்பு கர்மவசத்தால் உண்டாவது. கண்ணன் கீதையிலே, அர்ஜுனா, உன் பிறப்பறுக்க பல அவதாரங்களை செய்கின்றேன். உனக்கு பல பிறவிகள் உண்டு. உன் கர்மத்தினால் பிறக்கிறாய். நான் என் இச்சையினால் அவதரிக்கிறேன். என் அவதார ரகசியத்தை உணர்ந்தால் உன் பிறவி போய்விடும். மறுபிறவியே கிடையாது என வாய்மொழிந்தானவன். தீயவர்களை அழித்து நல்லவர்களை காக்க யுகந்தோறும் அவதரிக்கிறேன். அதுவும் என் இச்சையினால் அவதரிக்கிறேன் என்று எம்பெருமானே திருவாய்மலர்ந்து மடத்தினான். அவன் கண்ணபெருமானை 12 மாதம் கர்ப்பத்தில் சுமந்து பெற்றவள் தேவகி. குழந்தையின் தந்தையின் கால் தளைய விழ பெற்றோர்கள் விலங்கறுபட்ட தேவகையின் மணிவயிறு வைத்தவன்றோன். எம்பெருமான் பிறந்தபோதே சங்கு சக்கர ரூபனாக காட்சி கண்டவளன்றோ தேவகி. அதனால்தான் ஒருத்திய மகனாய் ஒப்பற்றவளாக தேவகையின் மகனாக பிறந்து என்கின்றாள். தேவகி ஒப்பற்றவள். ஒருத்தி என்பதற்கு ஒருத்தி ஒத்தின்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தி என்றால் ஒப்பற்றவள் என்ற அர்த்தம். ஓரிரவில் ஒருத்திய மகனாய் ஒழித்து வளர்ந்தவன் நீ என புகழ்கின்றனர் அவர்கள். பெறக்கூடிய பேறுகளில் சிறந்த பேரு மக்கட்பேறு. குரு நடந்தும் சிறுகை நீட்டியும் இட்டும் தொட்டும் கவ்வியும் உழந்தும் மழலை பேச்சின் ஓடித்திருதலும் பிள்ளைக்கமொழியின் பேசும் சித்திரத்தின் கொள்ளை இன்பம் அனைத்தையும் அனுபவித்த வழி யசோதை பிராட்டி. தன்னந்தாமரை கண்ணனே கண்ணா தவஞ்செழுந்து தளர்ந்ததோர் நடையால் மண்ணில் சம்போடு ஆடிய வந்து எந்தன் மார்பில் மண்ணிடப் பெற்றிலேனந்தோ வண்ணச் செஞ்சிறு கைவிரல் ஐந்தும் வாரிவாய்க்கொண்ட அடிசிலின் மிச்சில்
உண்ணப் பெற்பிலேன் ஓ கொடியேவினேன் என்னை என் செய்ய பெற்று எம்மோயே முழுதுவெண்ண இழந்து தொட்டுண்ணும் இளஞ்சிறு மறைக்கையும் எழில் கொம்பு கொண்டு அடிப்பதற்கெழ்கு நிலையும் விண்டையர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிருவாய் நெளிப்பதும் தொழுகையும் இவை கண்ட சோதை தொல்லையின் பக்தி இறுதி கண்டாளே என்று தேவக புலம்பலாக குலசேகர ஆழ்வார் அருளி செய்கின்ற பெருமாள் திருமொழியிலே அந்த குழந்தை இன்பத்தின் இலையெல்லாம் முழுமையாக அனுபவித்தவள் யசோதை பிராட்டி. அதான் சிறுகை அளாவிய கூழ் என்று வள்ளுவர் சொல்லுவார். அந்த குழந்தை தன் கையினாலே வாரி வாரி அந்த 5 விரலிலும் அந்த மிதிக்கக்கூடிய எல்லாம் அந்த தாய் தன் வாயிலே வைத்து உண்ணுகின்றாளே அந்த குழலை இன்பம். அந்த குழந்தை இன்பத்தை முழுமையாக அனுபவித்தவள் யசோதை பிராட்டி. அவளுக்கு தாமோதரன் என்று பெயர். எல்லா ஆட்சியர்களும் வெண்ணெய் உண்ட வாயன், பாலை அடுப்பேற வைத்து பல்வளையால் அருகிருப்ப மேலே அகத்தில் நெருப்பு வேண்டினான் என்ற சமயத்திலே யசோதை பிராட்டி உன் மகன் என்ன செய்தான் தெரியுமா? பாலத்திற்கு என் மகள் பல்வளையால் அங்கே இருக்க அந்த பாலைக்கு கழுத்துட்டு அவள் கையிலிருந்து வளைய வாங்கிட்டு தோட்டத்தில் ஒரு இருந்த நாமக்கு காரிக்கிட்ட வந்து அதை கொடுத்துட்டு அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டான். இப்படி இல்லாமல் கண்ணனுடைய தீம்பு கண்டு ஒக்கும் ஆய்வாடி என்பார்கள். இந்த கண்ணனுடைய தீம்பு கண்டு கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எடுத்துக்கொள்ளில் மருங்கை எடுத்திடும் ஒடுக்கி புல்கில் உதிரத்தே பாய்ந்திடும் மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் என்று யசோதை பிராட்டியே சொல்றா போல பெரியாழ்வார் சொல்றார். மாணிக்கம் கட்டி வைரம் கட்டி ஆணி பொன்னால் செல்ல வண்ணத்தை தொட்டில் மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ என்று தாலாட்டி பாடியவள் மகிழ்ந்தவள் யசோதை பிராட்டி. ஆக தாமோதரன் கண்ணினுள் திருத்தாம்பினால் அவன் செய்த பொல்லாத்தனெல்லாம் ஊராரெல்லாம் தீம்பு சொல்ல யசோதைக்கு பொறுக்க முடியல. கண்ணா நாளை தொட்டு போகேல் ஊரில் பலர் இருக்க அவர் செய்யலாம் எல்லாம் உண்மையில் அன்றி போகார். எல்லார் செய்கிறதையும் ஊரில் இருக்க பிள்ளைகளெல்லாம் தீமை செய்வார், எல்லாம் உண்மையில் அன்றி போகார். நாளதொன்று நீ போக வேண்டாம், அங்கே போகாதே என்றெல்லாம் சொல்வார். இருந்தாலும் கண்ணனும் மாயக்கண்ணன் ஓடுவோம். காற்றின் கடியனாய் ஓடி அகம் புகுப்பான். கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை, பெண்களுக்கோர் ஓயார் தொல்லை, தின்ன பழம் கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதையிலே தட்டி பறிப்பான். என்னப்பன் என்னையன் என்றால் அதை எச்சப்படுத்தி கடித்து கொடுப்பான். தீராத விளையாட்டு பிள்ளை, பின்னல பின்னின்று இழுப்பான், பாதி பின்னே திரும்ப முன்கென்று மறைவான். என்னப்பன் என்னையான் என்றால் ஆட்டங்கள் காட்டுவான். என்ன செய்வான்? பாதி தின் படிச்சுட்டு கொடுப்பான். இப்படிப்பட்ட என்று இருக்கும்போது அங்கிருந்து 5-6 கட்டரும்பு வாய போடுவான். இப்படியெல்லாம் பிள்ளை விளையாட்டுகள் கண்டு அனுபவித்தவள் யசோதை பிராட்டி. தேவகி, நான் பெறவில்லையே, உன் அப்பா யாருன்னு கேட்டா நந்தகோபனை தான் காட்டுவேன். உன் சிறுக்கு கையினாலே விரலினாலே நந்தன் பெற்றான், வசுதேவன் பெற்றுள்ளனே என்று யசோதைக்கு கிடைத்த ஒரு பேற்றை அங்கே சொல்லுகின்றார். அந்த பெரியாழ்வார் அந்த குழந்தை தன்னை யசோதையாக பாவித்து அந்த குழந்தையுடைய பிள்ளை விளையாட்டுகளை முழுமையாக அனுபவிக்கிறார். பிற்காலத்தில் பிள்ளைத்தமிழ் என்ற இலக்கியம் சிற்றிலக்கியத்தில் 96 வகையான சிற்றிலக்கியத்தில் பிள்ளைத்தமிழ், அந்த பிள்ளைத்தமிழ் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் பெரியாழ்வார். ஆக இந்த பிள்ளை விளையாட்டு கண்ணனோட விளையாட்டை அனுபவித்தல் யசோதை பிராட்டி. ஆகவேதான் அவள் ஒருத்தி. அதுவும் என்னது, பெரியாழ்வாருக்கும் ஆண்டாள் பார்த்தோம்னா பெரியாழ்வாருக்கு ஒரு இடத்த கூட உண்மையான நட்சத்திரம் சொல்லலை. அபிச்சாரம் செய்பவர்கள் என்ன செய்வாலாம்,
ஒருத்தருடைய பேர் நட்சத்திரம் தெரிஞ்சுட்டு அவளுக்கு சூன்யம் அல்ல மந்திரம் வச்சுருக்கலாம். அதனால் கம்சனால் எந்த விதத்தில் துன்பம் நேருமோ என்ற நிலையிலே என்ன செய்கிறார், அவனுடைய நட்சத்திரத்தை கூட மறைத்து பேசுகிறார்கள். எம்பெருமான் பிறந்த அந்த நட்சத்திரத்தை கூட மறைத்து சொல்லுகிறார். பேணிச்சீருடை பிள்ளை பிறந்தனில் காணத்தான் பூவார் புக்கு போதுவார் ஆனப்பார் இவன் நேரில்லைகான் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. குழந்தை பிறந்தது திருவோணத்தானும். ஏன்னா கம்சனுக்கு தேவைக்கு பிறக்கக்கூடிய 8வது பிள்ளையினால்தான் ஆபத்து துன்பம் வரப்போகிறது, முடிவு வரப்போகிறது என்று நாரது சொல்ல, இதை கேட்ட கம்சன் ஊரில் இருக்கிற அத்தனை குழந்தை, என் குழந்தை எங்கே எந்த குழந்தைன்னு தெரியல, ஆனால் அத்தனை குழந்தை பிறந்த உடனே கொல்ல ஏற்பட்டனம். பூதனை பேச்சு தாய்மூலைப்பாதில் அமுதிருக்க தவழ்ந்து நடந்து பேய்மூலை வாய் வைத்த பிரானேன்னு சொன்னார். அவன் யசோதை வடிவிலே வந்தாலும் பேச்சி என அறிந்த மாயக்கண்ணன் தனக்குன்னு தராளா அப்படின்னு பார்த்தானாம். அவள் உறிஞ்சி உயிருடன் முற்ற உயிருண்ட வாங்கியவன் சொன்னார். அவன் இவனுடைய கண்ணனுடைய பிறத்தை நட்சத்திரத்தை கூட என்னது பின்னர் சொல்றார், தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமால். அவன் என்ன செய்தான், நெருப்பாக இருந்தவன். ஆனாலே இவனுக்கு இருக்கக்கூடிய இது எந்த விதத்து துன்பம் வந்துட போகிறதோ, இவனை நட்சத்திரம் சொல்லணுமானா, கண்ணன்னு பேர் சொன்னானா, என்ன ஆகுமோ என்ற நிலையிலே திருவோண திருவிழாவில் அது பெரிய விழா. திருவோண சோழ நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்த திருவோணம். ஆனால் இன்னொரு இடத்துல அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன், அஸ்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன். அஸ்தத்திலேருந்து அஸ்தம் சித்திரை சுவாதி அப்படி என்னன்னா 10ஆம் நாள் திருவோணம். அஸ்தத்துக்கு முன்னாடி இப்படி போடுமனா கீழ் நோக்கில் பார்த்தோம்னா அங்கே ரோகிணி நட்சத்திரம். ஆகவே அஸ்தத்தின் 10ஆம் நாள் சொல்லும்போது கம்சனுக்கு தெரிஞ்சா இது சோழ நட்சத்திரமா திருவோணமா ரோகிணியான்னு அந்த இடத்துல இருந்துட்டும் சஞ்சலப்படட்டும், தெரியாமல் முடிக்கட்டும். அப்படி பெருமாள் மேலே பொங்கும் பரிவு. அதனால் அந்த நிலையில் தான் கோதை பிராட்டியும் இந்த திருப்பா 30 பார்த்தோம்னா எந்த இடத்துல கண்ணன்னு பேரே சொல்லலை. ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் ஓங்கி உலகளந்த உத்தமன் மாயனை மண் வடமுதரை மைந்தனை ஓ தூய பெருநீர் யமுனைத் துறைவன் நந்தகோபன் குமரன் பூவை பூவண்ணன் அப்படின்னு பேரா சொல்லிட்டு இருக்கான். ஆக அப்பாக்கு போலேயே குழந்தை கண்ணனிடத்திலே பொங்கும் பரிவாலே பெரியாழ்வார் விஷ்ணு பட்டர்பிரான் என்னும் பெயர். ஆக அந்த இடத்திலே தன்னை யசோதியாக பாவித்து பாடிய பாசுரங்கள் பிற்காலத்தில் பிள்ளைத்தமிழுக்கு வழிகாட்டியாக இருந்தது. ஆக இந்த தொல்லை இன்பத்தை எல்லாம் அனுபவி குழந்தை இன்பத்தை எல்லாம் முழுதுமாக உணர்ந்தவள் இவ யசோத பிராட்டி. அதனாலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தவன் கண்ணன். ஓரிரவில் ஒழித்து வளர்ந்தவன் யசோதைக்கு இருக்கணும். அதனாலே தேவகி வயிற்றிலே பிறந்து சங்கு சக்கரதாரியாக காட்சி கொடுத்து, ஆனால் எம்பெருமானே தன்னுடைய வயிற்றிலே 12 மாதம் சுமக்கச் செய்த நிலையிலே அவள் ஒருத்தி ஒப்பற்றவளானாள். இந்த குழந்தை இன்பத்தை எல்லாம் பெற்ற நிலையிலே ஒருத்தியானாள் யசோதை விராட்டி. ஆக இதன் அத்தனையோ கம்சன் எத்தனையோ தீங்குகளை செய்தான். அவைகள் ஒவ்வொன்றாக தீயில் விழுந்த தீப பூச்சிகளாக அவன் அழுத்த நீ இருப்பதெல்லாம் எண்ணி எண்ணி வருந்தக்கூடிய கம்சனுடைய வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே
மால் நெடுமால் ஓங்கி உலகளந்தவன் நீதானே என்று அவனுடைய மாயத்தன்மையெல்லாம் சொல்லுகின்றாள். மால் என்றால் மயக்கத்தை தரக்கூடியவன் என சிறுமிகள் எம்பெருமானுடைய குணங்களையெல்லாம் பாட, கண்ணன் நீங்கள் பறை கேட்க வந்தங்க, இற்றை பறை கொள்வான் பறை பறைன்னு சொன்னீங்களே, இன்னும் பறையும் கேட்கலையே, நீங்கள் பாட்டுக்கு என்ற அர்த்தத்து வந்தோம் என்றெல்லாம் போற்றுகிறீர்களே, போற்றி பாடல்களாக பாடுங்களே, அந்த அங்கன்மாஞாலத்து அரசரெல்லாம் பங்கமாய் வந்து வள்ளிக்கட்டிற்கு சங்கம் இருப்பார் போல் வந்து அழைப்பேதோம் என்றெல்லாம் போற்றினீர்களே, வந்த காரியம் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். அதற்கு சிறுமிகள், அப்பா கண்ணா நெடுமாலே உன் அறுத்தித்து வந்தோம் பரதறிவாயனால், உனக்கே தொண்டு செய்யக்கூடிய அந்த பேற்றை அந்த புருஷார்த்தத்தை எங்களுக்கு கொடுத்தா அதை பெற்று திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பெறுவோம். உனது வீரபராக்கிரமத்தையும் நாங்கள் வாயினால் பாடி வருத்தமும் தீர்ந்து மனதில் நிறைவுடன் இருப்போம். ஆக கண்ணனையே அழைத்துவிட, கண்ணனையே அடைந்துவிட வேண்டி குறையில்லாத செல்வத்தை நாங்கள் பெற விரும்புகிறோம். இப்படிப்பட்ட எம்பெருமானையே விரும்பி பெற்றோருக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் எம்பெருமானையே தன்னுடைய திருவயிற்றிலே பிறந்து பெற்ற காரணத்தினாலே 12 மாதம் சுமந்த காலத்தினாலே தேவகி உறுத்தியானாள். குழந்தை தொல்லையின் இன்பத்தை எல்லாம் முழுதும் அழுந்த இன்பத்தின் எல்லை கண்ட காரணத்தினாலே யசோத பிராட்டி உறுத்தியானால். கம்சனின் வயிற்றிலே நெருப்பண்ணன் என்று நெடுமாலாக இருந்தவன் இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அனுபவத்தை கேட்பவர்களுக்கெல்லாம் இன்பம் பயப்பதோடு அவன் பிறந்தான் என்று கேட்டவுடனே நம்முடைய பிறவி தலையெல்லாம் அழுகும் என்று எம்பெருமானே திருவாய் மலர்ந்துள்ள கீதையின்படியே நாம் அவன் பிறந்த ஒருத்த மகனாய் பிறந்த ஓரிரவில் ஒருத்த மகனாய் ஒழித்து வளர்ந்த தன்மையை நாம் பேற்றி எல்லாம் அல்ல எம்பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாக இந்த பாதுரத்தை மீண்டும் ஒரு முறை அனுசந்திப்போம். ஒருத்த மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்த மகனாய் உழைத்து வளர தரிக்கிலானாகி தாம் தீங்கு நினைத்து கருத்த பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.